ஹலோ கைஸ், வெல்கம் யூ ஆல் டு த பிபிஎஃப் ட்ராமா தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரீஸ் என்னன்னா மாக்டன் ஹால். எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ட்ராமா தாங்க. மெயினாக நான் தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்க்க போகுது, நான் ட்ரெய்லர் பார்க்குறப்போ நான் முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பாக நம்ம இந்த ட்ராமா பார்க்குறோம் அப்படின்ட்டு. பிகாஸ் நான் அந்த கான்செப்டுக்காக சொல்லலைங்க, உண்மையாக சொல்லப்போனால் நம்ம ஹீரோ காண்டி தாங்க சொன்னேன். ஹீரோவோட சிக்ஸ் பேக் என்ன, ஹேர் என்ன, கலர் என்ன, அவர் இருக்கிற ரேஞ்சே என்னங்க, செம்மையாக இருக்காருங்க. அவரை பற்றி பேசினாலே என் வாயில் வார்த்தையில் சத்தியமாக வரலைங்க, கவிதை தாங்க வருது. ஸோ இப்படியே நான் பேசிகிட்டு இருந்தால் பேசிகிட்டே இருப்பேங்க அவரை பற்றி. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை தாங்க காமிக்கிறாங்க. ஹீரோ என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா, பெட்டில் படுத்து நல்ல சரக்கு போட்டு தூங்கிட்டு இருக்காருங்க. பக்கத்தில் ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்காங்க. அது யாருன்னு கூட அவருக்கு தெரியல, ஏன்னா சார் அந்தளவுக்கு போதை, அதோட பயங்கரமான ப்ளே பாய். இதுதான் நம்மளோட சாரோட இன்ட்ரோ. அதோட அவரோட பேர் ஜேம்ஸ் பியூட்டிஃபுல். கடைசியாக எப்படியோ நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டாருங்க. பெட்லேருந்து எந்திரிச்சதுனே அவருக்கு இனிமேல் போதை தெரியலன்னு இருந்தாலுமே நம்ம ஹீரோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரக்கை போட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் கெத்தாக வெளியே போகிறாருங்க. வெளியே போனோடனே அவரோட 4 ஃப்ரெண்ட்ஸு செம்மையாக கலைக்கிறதுல அந்த 4 ஃப்ரெண்டில் ஒரு ஃப்ரெண்டோட தங்கச்சி கூட தாங்க நேற்று நைட் நம்ம ஹீரோ ஸ்டே பண்ணதுனால அவங்க எல்லாருமே என்னடா செம்மையாக என்ஜாய் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த இது அவரோட ஃப்ரெண்டோட அண்ணா தானுங்க. அப்படி இருக்கிறப்ப அவருக்கு சத்தியமாக கண்டிப்பாக கோவம் வரும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோவை தண்ணியில் பிடிச்சி தள்ளி விட்டு அப்படியே ஃபைட் பண்ணுற மாதிரி அப்படியே தண்ணியில் விளையாண்டுருக்கிற அப்போ தாங்க நம்ம ஹீரோவோட சிஸ்டர் வராங்க. அதுவும் ரொம்ப அழுதுகிட்டே வராங்க. அதோட அவங்க பேர் லிடியாங்க. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப பதட்டத்தோடு போய் பதட்டத்தோடு கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, அவள் டோரை நாக் பண்ணாமல் உள்ளே வந்துட்டா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, திரும்ப நான் அந்த ஸ்கேண்டலில் மாட்டினேன் அப்படின்னா அப்பா என்னை கொன்னே போட்டுருவார், என்னை எப்படியாவது காப்பாற்றினா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்துல தாங்க நம்ம ஹீரோயினியோட இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அவங்க பேர் ரூபி பெல். அவங்க அந்த பஸ்ஸில் உட்காந்துட்டு அப்படியே ஜாலியாக அந்த புக்கை படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. வந்துட்டுருக்கிறப்போ ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை பார்க்குறாங்க. ப்ரெக்னென்ட் லேடியை பார்த்தோன்னே அவங்க கம்முன்னு இருப்பாங்களா, ஏன்னா அவங்க ஹீரோயினி ஆச்சுல. ஸோ அவங்களோட ப்ளேஸை கொடுத்துட்டு அவங்க நிற்கிறாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வருது. அப்போ அவங்களோட ப்ரொஃபஸர் உள்ளே ஏறினோடனே அவங்கள பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறப்போ ஹீரோயினி வந்து அவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்குறாங்க. ஏன்னா அவங்க தான் செம்ம பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட், காலேஜ்லேயும் செம்ம டேலண்டடான ஸ்டூடெண்ட், எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட்டுங்க, ஸ்டடீஸ்லங்க, நாட் அ ஸ்போர்ட்ஸ். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஹீரோயினியும் ஒரே ஸ்கூலில் தாங்க படிக்கிறாங்க. ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து காலேஜுன்னு சொல்லியிருப்பேன், பட் ஆக்சுவலாக அது காலேஜ் கிடையாது, அவங்க ஊரில் அது ஸ்கூலுங்க. மாக்டன் ஹால், அது தாங்க மாக்டன் ஹால். அங்கேருந்து அவங்களுக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி போகணுன்னு தாங்க ஆசை. அதுக்காக இதுதான் என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்கங்க. அதுக்கான ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணுன்றதுக்கு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டியதுக்காண்டி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணுன்றதுக்காண்டி தான் நம்ம ப்ரொஃபஸர்கிட்ட பேசுகிறாங்க. அவரும் நல்லா பேசுகிறாரு, நான் கண்டிப்பாக உனக்கு தரமா அப்படின்னு சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கூட அவங்க ஃப்ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, அவங்க தாங்க லின்னு. உள்ளே வந்தோடனே அவங்கள நல்லா ஜாலியாக பேசிட்டு சந்தோஷமாக, அவங்களும் ஆக்சுவலாக ரிச்சாக இருந்தவங்க தாங்க, பட் இப்போ லாஸ் ஆகி புவர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே கிளாஸுக்கு போகிறாங்க. நல்லபடி கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. நல்லாவே ப்ரில்லியண்ட்டாகவே நம்ம ஹீரோயின் பதில் சொல்கிறாங்க. அந்த சாரும் வெரி குட்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அந்த கிளாஸ் முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் வெளியே நடந்து வந்துட்டுருக்கிறப்ப அவங்க வந்து ஈவெண்ட்ஸை பற்றி பேசிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயின் புக்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப டாக்குமெண்ட்டை சார்கிட்ட கொடுக்க மறந்துட்டாங்க. ஸோ நான் இதை கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடுகுடுன்னு ஓடி போய் அவங்களோட ஸ்டாஃப் ரூமை தட்டாமையே அவங்க வந்து உள்ளே என்ட்ரானோடனே அந்த நம்ம ஹீரோவோட சிஸ்டரும் அந்த சாரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டக்குன்னு புக்கை கீழே போட்ட இதுலையே அப்புறம் திரும்ப அந்த புக்கை அள்ளிட்டு டக்குன்னு ஓடிட்டாங்க. அவங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியலங்க. இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கப்புறம் ஹீரோ சும்மா விடுவாருங்களாங்க. அதனால் டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு மாக்டன் ஹாலுக்கு வந்துட்டாருங்க. வந்தோடனே நம்ம ஹீரோயினை தேடி தாங்க போகிறாங்க. ஹீரோயினி ஈவெண்ட் ஹாலில் இருக்காங்க. ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்தோடனே அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நான் ஹீரோயின் கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டு அவங்கள தனியாக கூப்பிட்டு போனோடனே அவங்க கையில் காசு தாங்க எடுத்து வைக்கிறாரு. 10,000 எடுத்து வைக்கிறாருங்க. எடுத்து வச்சுட்டு, இந்த விஷயத்துக்கு உனக்கு இந்த 10,000 போதும்னு நினைக்கிறேன், நீ அப்படியே பேசாமல் கம்முன்னு இருந்துட்ட அப்படின்னா உனக்கு டபுளாக 20,000 தரேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினி சிரிச்சிட்டு,
நான் நினச்சதை விட நீ பெரிய ஆஷோவில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெஞ்சு மேலேயே அந்த காசு தூக்கி வீசுகிறாங்க. வீசுகிறப்ப ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு உனக்கு இந்த காசு தேவைப்படும்னு நினச்சேன், அதனால தான் நான் உனக்கு கொடுத்தேன். அதுக்கும் பேக் வர பிஞ்சிருக்கு, அதுக்கெல்லாம் வேணும் இல்லையா, அதோடு இதை வேணால் நீ பாக்கெட் மணியாக வச்சுக்கோவே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் ஹீரோயின், என் பாக்கெட் மணி என் பேங்க் அக்கௌண்ட்டில் 7,000 இருக்குது, 7,000 பவுண்ட்ஸ் இருக்குது, அதுவே எனக்கு போதும், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, உனக்கு எதாவது கேன்டீனுக்கு வேணும்னா சொல்லு, நான் வேணால் கொஞ்சம் தரேன் அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசிட்டு அவரை பார்த்து முடச்சிட்டு அப்படியே திரும்பி போகிறாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்கூலில் முடிச்சுட்டு பார்ட் டைம் ஜாப் போகிறாங்க. பார்ட் டைம் ஜாப் போயிட்டு அன்றைக்கி நாள் காசை வாங்கிட்டு ஜாலியாக வீட்டுக்கு திரும்பி வந்துட்டுருக்காங்க. வந்துட்டுருக்கிறப்ப நம்ம சிஸ்டர் பார்க்குறாங்க. யாரும் இல்லைங்க, அவங்களோட சிஸ்டர் தாங்க. அவங்களோட சிஸ்டர் பார்த்து ஜாலியாக பேசிவிட்டு, என்ன நீ சீக்கிரம் இன்றைக்கி வந்துட்டேன், நீ லேட்டாகவும் சொன்ன அப்படின்னு கேட்குறப்ப, என்னமோ தெரியல எனக்கு சீக்கிரம் விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சிஸ்டர் சொல்கிறாங்க. சொன்னோடனே அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போய் சேர்ந்தோடனே அவங்க அப்பா ஹாப்பியாக ஃபேஸ் வச்சுட்டு வெல்கம் பண்ணுறாருங்க. வெல்கம் பண்ணோன்னே 2 பேர் ரெடி ஆகிட்டு வாங்க, நம்ம 3 பேர் சேர்ந்து குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஜாலியாக குக் பண்ணுறாங்க. பாட்டு என்ன, டான்ஸ் என்ன, அப்பப்பா செம்மையாக இருந்ததுங்க. சூப்பராக குக் பண்ணி முடிச்சுட்டு 4 பேராக சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அப்படி சாப்பிட்ருக்கிறப்ப ஹீரோயின் வந்து, அப்பா நான் உங்ககிட்ட கொடுத்த புக்கை படித்து முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறப்ப அவர் வந்து, இல்லைம்மா என்னால் பாதிதமாக படிக்க முடிஞ்சு, மீதியை படிக்க முடியலம்மா, ரொம்ப கஷ்டமாக இருந்ததும்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சார் யார், அவங்க அப்பா கொடுத்த புக்கை வந்து ஹீரோயின் படித்து முடிச்சிட்டாங்க, செம்மையாக இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர் அழகாக ப்ரிட்டியாக பிரின்சஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து, நான் சூப்பராக இருக்கேனாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்குறப்ப எல்லாருமே செம்மையாக இருக்கேம்மா, பிரின்சஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அந்த ஃபேமிலியை பார்க்குறக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை கொண்டு போய் படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு எங்கள் அப்பா இந்த மாதிரி வீல் சேரில் உட்காந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அவருக்காக வீல் சேரும் நாங்கள் பேங்க்கில் பேசி இன்சூரன்ஸ் மூலயமா க்ளைம் பண்ணி வாங்கினோம். பட் அந்த வீல் சேர் கொஞ்ச நாள்லேயே உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அந்த க்ளைம் பண்ணுறதுக்காக நாங்கள் ஆக்சஸ் பண்ணோம். பட் பேங்க்காரங்க அது கொடுக்கல. ஸோ அதனால் நானே பார்ட் டைம் ஜாப் போய் எங்கள் அப்பாவுக்காக நான் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னோடய காசு மூலயமா எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு வீல் சேர் வாங்கி தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே போய் படுத்துக்கிறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சோம் ஸ்டார்டிங் சாரை போய் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி, சார் உங்ககிட்ட நான் ரெக்கமெண்டேஷனுக்காக என்னோடய டாக்குமெண்ட்ஸில் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதெல்லாம் எனக்கு திருப்பி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோடனே அவர் வந்து, இல்லைம்மா டாக்குமெண்ட்ஸே எடுத்துகிட்டு போ, நான் ரெக்கமெண்டேஷன் லெட்டரும் உனக்காக ரெடி பண்ணி வச்சிட்டேன், ஸோ நீ 2மே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை சார் என்னோட டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் தாங்க, உங்களோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எனக்கு வேணாம். பிகாஸ் நீங்கள் பண்ண காரியம் ஒரு நாள் வெளியே வந்தது அப்படின்னா நீங்கள் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் லெட்டருக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும் சார், ஸோ அதனால் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு, ஏன்டி இப்படி பண்ண, நீ அவர்கிட்டே போய் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கலாம்ல, இதில் என்ன இருக்குது, திரும்பவும் ரெடி பண்ணிட்டு போய் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு அப்படின்னு கேட்குறப்ப ரூபி வந்து, இல்லை வேணாம், நான் வந்து ஹெட் மாஸ்டர் கிட்ட கொடுத்துக்கிறேன், லெக்ஸிங்டன் கிட்ட கொடுத்துக்கிறேன், அவர்கிட்ட கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, இது வரைக்கும் அவர்கிட்ட யாருமே ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கினது இல்லையேடி, பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்கிறப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்து அவங்கள ஒரு ரூமுக்குள்ளே இழுத்து பேசுகிறாங்க. உனக்கு என்ன தான் வேணும், எல்லாத்துக்குமே ஒரு வேலை இருக்குது, உனக்கு அதில் எது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க எதுவுமே பேசலை, அவங்க சைலண்ட்டாக நின்றுட்டே இருக்காங்க. ஸோ அவரே வந்து முடிவு பண்ணிட்டு, நான் தான் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் வர்றாரு, கோட்டு கழட்டுறாரு, ஷர்ட் கழட்டுறாரு. அப்புறம் மேலே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு அதுக்கப்புறம் ஹீரோயின் அவர் தள்ளி சைடு ஓரம் கூட்டிகிட்டு போன உடனே வந்து, எனக்கு இது மூடெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்கிறாரு. பட் ஹீரோயின் வந்து, ஜஸ்ட் நீ என்னை விட்டு 6 feet தள்ளியே இரு, என்னை ஃபாலோ பண்ணாத, அதே மாதிரி என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு மேலே ஏறி போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரூபிக்கு அவங்க ஃப்ரெண்ட் லைன் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, நம்ம லெக்ஸிங்டன் சார் வந்து கிரவுண்டுக்கு வந்திருக்காரு, நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம ரூபியும் போகிறப்ப அங்கே சாக்கர் கேம் நடக்குது. ஆக்சுவலாக அது சாக்கர் கிடையாது, பட் அது சாக்கர் மாதிரி இருக்குது. உங்களுக்கு எதாவது தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம டீமோட லீடர் யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ரொம்ப சூப்பராகவே கேம் விளையாடுறாரு, ஸ்கோரும் பண்ணிகிட்ருக்கார். அந்த டைமில் அவரோட ஃப்ரெண்டான ஆலிஸ்டர் வந்து சொதப்ப பார்க்குறாரு. பிகாஸ் பக்கத்து டீமோட அவருக்கு ஏதோ பகை இருக்கும் போல். ஸோ இது இங்கே தான் வந்து தீர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த பர்சனை போட்டு அடிக்கிறாரு. அதனால் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியவும் போகிறார். அப்போ நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி அவர் பேசுகிறாரு. ஜஸ்ட் ஃபன்னியாக 2 பேர் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் வந்துடுறாங்க. பட் இதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்றாரு கேம் விளையாண்டுருக்கிறப்ப. பார்த்துட்டு என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா, சரி ஓகே நம்ம சிஸ்டரை பற்றி தான் அவள் வந்து நம்ம ஆலிஸ்டர் கிட்ட சொல்லியிருக்கா அப்படின்னு நினச்சி தப்பாக நினச்சிக்கிறாரு. பட் அது கிடையவே கிடையாது. அப்புறம் அதே டைமில் நம்ம ஹீரோயின் அந்த ப்ரொஃபஸரையும் பார்த்துட்டாங்க. ஹெட் மாஸ்டரை பார்த்துட்டு போய் பேசுகிறாங்க. சார் இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறப்ப, இந்த 2 வருஷத்தில் நீ எந்த ஸ்போர்ட்ஸ்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ணலையம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை சார், நான் இப்போ வந்து ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே சார்,
ஓகே, அப்போ நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். இந்த வருஷம் வர ஈவெண்ட்டில் நீ தான் ஆர்கனைஸ் பண்ணி எனக்கு தரணும். அப்படி நீ எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக நல்லா பண்ணி தந்துட்டேன் அப்படின்னா நான் உனக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்டேஷன் லெட்டர் உனக்கு தந்துடுறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. சாரும் வந்து ஹாப்பி. ஓகேம்மா நீ இப்போ லீவ் பண்ணுறேன் அப்படிங்கிறனா ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் போயிட்டே இருக்கிறப்போ ஹீரோ மேலே வந்து அவங்க மோதினோடனே ஹீரோ வந்து நீ வந்து ஒரு ஏழை, உனக்கிட்ட எந்த பவரும் இல்லை, எந்த பணமும் இல்லை, அப்புறம் வந்து நீ என்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஹீரோயின் ஒன்றுமே பேசலை. பட் அவரே பாட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு என்கிட்ட பவர் இருக்குது, பணமும் இருக்குது, நான் உன்னோட சேலஞ்ச் ஏற்றுக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் நீ பாரு எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேலஞ்ச் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார். வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இதே நினப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மோட்டிவேட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈவெண்ட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை ஆரம்பிக்கிறாங்க. சூப்பராகவே அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டேட்டும் வருது. சூப்பராகவே எக்ஸிக்யூட் பண்ணி வேறு லெவலில் ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ப்ரொஃபஸராக ஹாப்பியாகிறாரு. நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டேம்மா, அதோட நீ அரேஞ்ச் பண்ண விதம் நான் எக்ஸாக்டாக என்ன நினச்சேனோ அதே மாதிரி நீ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் காம்ப்ளிமெண்ட்ஸ் தந்துட்டு போகிறார். பட் அந்த டைமில் ஹீரோவாக அந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு இல்லைங்களா, அவர் என்ன பண்ணணும், அவர் பங்குக்கு அவர் சொதப்பணும். பிகாஸ் அவர் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காரா இல்லையா ஹீரோயின் கிட்ட, என்ன நடந்ததுன்னே தெரியாமல் சார் சேலஞ்ச் பண்ணிட்டு போயிட்டார். பட் இப்போ வந்து அவர் பழி வாங்கணும்ல, அதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா க்ளப் டான்ஸர்ஸை கூட்டிகிட்டு வந்துடுறார். க்ளப் டான்ஸர்ஸை கூட்டிகிட்டு வந்து அங்கே ரொம்ப கேவலமாக அங்கே எல்லார் முன்னாடியும் ஆட வைக்கிறாரு. அவங்களும் ரொம்ப கேவலமாக ஆடுறாங்க. ப்ரொஃபஸரையே கூப்பிட்டு வச்சு ஒரு மாதிரி ஆடுறாங்க, செய்கிறாங்க. ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு ஆடுறாங்க. ஐயோ, ஹீரோயினியை காப்பாற்றுறதுக்காக ஹீரோயினி கூட ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒரு பையன் சுற்றிட்டு இருப்பான். அந்த பையன் போய் அவனை பிடிச்சி வச்சிடுறாங்க. ஹீரோயின் இப்படி தப்பிச்சிடுறாங்க, அவனை பிடிச்சி ஆடுறாங்க. அப்புறம் எப்படியோ அந்த இதை ஃபங்க்ஷன் எப்படியோ நம்ம ஹீரோயினை நிறுத்திடுறாங்க. நிறுத்தினதுக்கப்புறம் ஹீரோவை பிடிச்சி பேசுறதுக்காண்டி போகிறாங்க. நீ எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நீ சேலஞ்ச் பண்ண, நீ வந்து சேலஞ்சை ஏற்றுக்கிட்ட, ஸோ அதுக்கான இது நான் இதுதான் ஆகணும். அட் லாஸ்ட் இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சாட்டன் ப்ரொஃபஸர் வந்து உங்களை ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி 2 பேரையும் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு விட்டோடனே 2 பேரும் ஹெட் மாஸ்டரோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பேசுகிறப்ப ஹெட் மாஸ்டர் சொல்கிறாரு, இந்த ஈவெண்ட் ஸ்பாயில் ஆனதுக்கு நீங்கள் 2 பேருமே தான் காரணம். அண்ட் மெயின்லி ஹீரோ, நீ டிஜேக்கு காசு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிருச்சு. நீ எதுக்கு இந்த ஈவெண்ட்டை ஸ்பாயில் பண்ணணும்னு நினச்சேன். அதேமாதிரி உங்கள் 2 பேத்துக்குள்ளே என்ன தான் அப்படி நடக்குது, கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ அப்படின்னு சொல்லி அந்த ஹெட் மாஸ்டர் கேட்குறாங்க. கேட்குறப்ப 2 பேருமே வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினியை பார்த்து பில்லானி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சார் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி இன்னொன்று நம்ம ஹீரோயின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ஹீரோவை பற்றி கேட்குறப்ப ஹீரோவும் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த டைமில் ஹீரோ அப்பப்போ வாட்சையே பார்த்துட்டு இருக்கிறதுனால உனக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்லையா, அந்த மாதிரி மீட்டிங் நடந்துட்டு இருக்கிறப்ப வாட்சை பார்க்கக்கூடாதுன்ற ஒரு காமன் சென்ஸ் கூட உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹெட் மாஸ்டர் நம்ம ஹீரோவை பார்த்து திட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹீரோவை வந்து மெயினாக சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு சார். வந்து அந்த சாக்கர் டீம் மாதிரி அந்த கேம் மாதிரி இருந்தது இல்லையா, அதுலேருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. அதோட உன்னோட ஃப்ரீ டைமில் இருக்கிறப்ப நீ ஹீரோயின் கூட சேர்ந்து ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுற, அவ்வளோதான். இந்த வருஷத்தில் வர எல்லா ஈவெண்ட்ஸையும் நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ரூல்ஸ் போட்டுட்டு, அப்போ தான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தருவேன் ஹீரோயின், அண்ட் உனக்கு இந்த சஸ்பென்ஸ்லேருந்து நான் வந்து ரிலீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் இவங்க 2 பேர் சேர்ந்து தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க 2 பேர் மூஞ்சி பார்த்துட்டு நோன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ண மாட்டோம், இவன் கூட நான் சேர்ந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதே டைமில் நம்ம ஹீரோ வந்து இவன் கூட நான் சேர்ந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் கச்சா அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்கிறதுனால நம்ம ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்க 2 பேரையும் வெளியே விட்டு கதவை சாத்திடுறாரு. அப்புறம் 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. அந்த டைமில் ஹீரோ வந்து கேட்குறாரு, பாக்ஸ் ஃபோர்ட்டுக்கே வந்து நீ வந்து ஆர்டர் போட பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏன் ஆர்டர் போட்ட என்ன பெரிய கொம்பா முளைச்சிருக்கு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு நான் போக தான் போகிறேன், அதை 2 கண்ணால் பார்க்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சேலஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க போகிறாங்க. ஹீரோவும் அதையும் நீ பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோயினை பார்க்குறாரு. அதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடை நாளைக்கு வேணால் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் யூ கைஸ். பாய்.